Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு left over fabricல ஒரு hair band எப்படி செய்யறது தான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்க துணியில சுடிதார் தைக்க போய் பேலன்ஸ் இருக்க துணியில மேட்சிங்கா நீங்க hair band செய்யலாம். ஸோ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 inches, லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch cloth நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாத்ல எப்படி நம்ம ஹேர் பேண்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு உள்ள நல்ல பகுதி வர மாதிரி மடித்து மேலே ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நீங்கள் துணியில் பார்க்குறது வந்து துணியோட ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. இது 15 inch லென்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஹேர் பேண்ட் வந்து பெருசாக வரும். இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. 10 inch லென்த்தில் கூட வச்சுக்கலாம். அதேமாதிரி அகலம் 5 inch தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 inch 3 inch அகலம் இருந்தால் கூட ஹேர் பேண்ட் சின்னதாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லூப் டர்னர் சொல்லுவாங்க. இதை துணியை வந்து திருப்புறத்துக்கு யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரோல்டு எலாஸ்டிக் இதுக்காகவே விற்கிறாங்க ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு. இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 rupees தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் முடிக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த மாதிரி எடுத்து ஒரு சைட் பின் பண்ணி நம்ம இந்த சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு இதை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கிவ்அவே ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் அதில் ஒரு லக்கி வின்னராக இருக்கலாம். ஸோ இப்போது இதுக்குள்ளே இந்த மாதிரி நீடலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னை உள்ளே விடுறேன். ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு இந்த பின்னை நம்ம கொண்டு வரும்போது எலாஸ்டிக்கும் அதே மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ 2 சைடு எலாஸ்டிக் அப்படி இழுத்து பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணும், எவ்வளோ பெருசு இந்த ஹேர் பேண்ட் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அகலம் இருந்தால் போதும். ஸோ அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்னதாக நான் வந்து முடி போட்டுடுறேன். ஓகே, ஒரு நாட் போட்டுக்குங்க. ஸோ ஒரு 2லேருந்து 3 நாட் போட்டுட்டிங்கன்னா அது டைட்டாக ஆகிடும். ஸோ எனக்கு இந்த அகலத்துக்கு ஹேர் பேண்ட் இருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாட் போட்டதை வந்து கொஞ்சமாக உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு இப்போ இந்த 2 சைடு இருக்க ரா எட்ஜஸை மடித்து இப்படி உள்ளே விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் மடித்து விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடை வந்து அந்த மடித்து விட்ட ரா எட்ஜ்குள்ளே போகிற மாதிரி இப்படி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ கடையில் போய் நம்ம வாங்குகிற ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக குழந்தைங்களுக்கும் போடலாம், நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் வருது. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்க்கு தைக்கிற என்ன லேஸ் வேணுனாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ ஹேங்கிங்ஸ் கூட வைக்கிறாங்க இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸில். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி நீங்களே ஹேங்கிங்ஸ் வச்சு போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், வித்தின் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேஸ்ட் கிளாத்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.